கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே தகன்னு இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு கேட்கும் போதே அவ்வளவு சுவையாக இருக்குது. இதை சாப்பாட்டில் விட்டு பிரட்டி சாப்பிடும்போது அவ்வளவு தேனாமிரதமாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பை எப்படி வைக்கிறோம்ன்றதை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ நம்ம சமைக்க போயிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு காம்போடு தான் போடணும். அப்போ தான் உடஞ்சும் போகாது. இந்த காம்பில் உள்ள ருசி வந்து அந்த குழம்புல அவ்வளவு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவு கீரி வச்சுருக்கோம்னு. உள்ள பூச்சி இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி நாளாக கீரி வச்சுக்கிறோன்னா. இந்த கத்திரிக்காயோட கல்லுப்பு, மஞ்சத்தூள், இந்த கல்லுப்புளியும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன்னா. கத்திரிக்காய் வதக்க சட்டி வச்சுக்கலாம். நம்ம சேர்ப்புற இந்த காரக்குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் சுவை நல்லா இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். செக்கிலாட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சுத்தமான கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கிறேன்னா. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் அப்படியே எண்ணெயில் வதங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது நல்லா வதங்கிறேன் எண்ணெயிலேயே. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே 3/4 பதம் வந்து நம்மளுக்கு வெந்துடணும். 1/4 பதம் தான் நமக்கு மசாலாவில் வேகணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நம்மளுக்கு சூப்பராக எண்ணெயில் வதங்கிடுச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும். கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலே இப்போ மசாலா வதக்கிக்கலாம். ஜீரகம் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி 2 துண்டளவு வெட்டி வச்சுருக்கோம், சேர்த்துக்கிடுவோம். உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிடுவோம். உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கிக்கிறேன்னா. நறுக்கி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப்பளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறேன்னா. மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவோம். இந்த கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரக்குழம்புக்கு தகுந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா செவந்து வந்துடுறேன்னா. வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். சீரகம் சேர்த்துக்கிடுவோம். 5 குண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்க்கறனால காரமெல்லாம் வந்துடாது. இந்த மிளகாய் வந்து உடையாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அப்படியே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். உரிச்ச பூண்டு, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வதக்கி அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். மசாலா அரைச்ச தண்ணி சேர்த்துக்கிடுவோம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போக அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டயத்தில் வந்து புளி கரைசல் சேர்த்துக்குருவோம். ஒரு எலும்புச்ச அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம்.
அப்படியே நல்லா எண்ணெய் பிரிய கொதிக்க விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிருக்கு, வாசனை நல்லா கமகமன்னு வருது. குழம்புக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காயை சேர்த்துருவோம். அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். காரக்குழம்பு நல்லா கமகமன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்குருவோம். இந்த நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பொடிசாக நறுக்குனா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மேலாப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எண்ணெயெல்லாம் புரிஞ்சு அப்படியே தகன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு கரண்டி குழம்பு எடுத்து அப்படி சாப்பாட்டில் வச்சு அப்படி பிரட்டினோம்னா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் மணக்க இருக்கிற அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படி ஊற்றினோம்னா பார்க்கும்போது அப்படி எச்சி ஊறுது. இது கூட ஒரு அப்பளம் மட்டும் போதும். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் அப்படி உடையாமல் குலையாமல் அப்படி பக்குவமாக அப்படி இறக்கியிருக்கிறோம். அந்த காஞ்ச மிளகா பாருங்கள் அப்படி உடையாமல் கசங்காமல் இருக்குது. அப்படியே அந்த கெட்டியாக இருக்க காரக்குழம்பை அந்த சுட இருக்கிற சாப்பாட்டில் அப்படியே பிரட்டிக்கிட்டு அடடடா மனமும் அப்படி சுவையும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். அப்பப்பா அந்த புளிப்பு அந்த காரம் நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட வாசனை கமகமன்னு அவ்வளவு சூப்பராக இருக்குது. அப்படி தொண்டையில் போகிறதே தெரில. காரம்னு சொல்ல முடியாது, புளிப்பு ஓவரின்னு சொல்ல முடியாது, சுவை நல்லா இருக்குது. பாருங்கள் அப்படியே அந்த அப்பளம் ஒன்று போதும் அப்படி உடச்சி அந்த சாப்பாட்டு கூட வச்சு அப்படி ஒரு பிடி பிடிச்சோம்னா அடங்க அப்பா கத்திரிக்காய் காரக்குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்குது. உண்மையிலே நம்ம சேர்த்த மசாலாலாம் வாசனை மூக்கை தொலைக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அந்த கத்திரிக்காய் வெந்த பக்குவத்தை பாருங்கள். ஆஹா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே எடுத்து வச்சு அப்படி ஒரு பிடி பிடிச்சோம்னா அடா என்ன சுவை அறுசுவையும் இந்த குழம்புல அப்படியே இருக்குது. அற்புதமான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சும்மாலாம் சொல்லலைங்க, தேவாமிரமாக இருக்குது, அவ்வளவு சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் வெந்த பக்குவம் உள்ளே தொண்டைக்கில் போகிறதே இல்லை. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு கத்திரிக்காயும் உள்ளே போயிடுச்சு, அவ்வளவு சுவையாக இருக்குது. அந்த கத்திரிக்காயை முழுசாக சாப்பிட்றது அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஏன்னா மசாலாலே இந்த கத்திரிக்காய் வெந்திருக்கு, நல்லா மசாலாவும் ஊறி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் வரலாம்.